அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு. இது ஒரு அவசர பதிவு அப்படின்னு கூட சொல்லலாங்க. எதை பற்றியதுன்னு பார்த்திங்கன்னா, நாளைய நாள் மார்ச் மாதத்தின் 15ஆம் தேதி பங்குனி மாதத்தின் முதல் தேதி நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமை நாளாக இருக்குது. இந்த நாளில் நமக்கு மாதத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரம் இருக்குது. மாதம் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் வருந்தான். மொத்தம் பார்த்திங்கன்னா 24 நிமிடங்கள் இருக்கும். இந்த 24 நிமிடத்தில் நம்ம பூஜை அறையில் ஒரு விளக்கேற்றி வச்சு அந்த விளக்கை பார்த்த மாதிரியே நம்மளுடைய கோரிக்கையை முன் வச்சாலும் நடக்கும். அதே போல் எந்த விளக்கும் ஏற்றலைனாலும் ஹாலில் உட்காந்து ஒரு மெடிடேஷன் மாதிரி உங்களுடைய விருப்பம் நிறைவேறிட்ட மாதிரி வாயில் சொல்கிறது அல்லது இமேஜினேஷன் பண்ணுறது, எழுதுறது, இந்த மாதிரி பண்ணாலும் கண்டிப்பாக நடக்கும். அபிஜித் நட்சத்திரத்தினுடைய சக்தி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். மேலும் நாளைக்கு நமக்கு அது வர இருக்கக்கூடிய நாள் மற்றும் நேரத்துக்கு இன்னும் சிறப்பு அதிகம் அப்படின்னே சொல்லலாம். நாளைய நாளில் நமக்கு ஏகாதசி திதி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பங்குனி மாதத்தின் முதல் தேதியாக இருக்குது. ஒவ்வொரு தமிழ் மாதமாகட்டும் ஆங்கில மாதமாகட்டும் அதனுடைய முதல் தேதி விசேஷம் பொருந்தியதுன்னே சொல்லலாம். அந்த நாளில் நம்ம ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செஞ்சோம் அப்படிங்கும்போது அது அந்த மாதம் முழுக்கவே நமக்கு தொடரும் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக பண தேவை இருக்குதுன்னு நினைக்கிறவங்க, சீக்கிரமாக பண கஷ்டம் போகணும்னு நினைக்கிறவங்க இந்த நாள் மற்றும் நேரத்தை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு சுக்கிரனுக்கு உரிய எண்ணான 6ங்கிற எண் சேர்க்கை இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, தேதி 15, இதில் வர 1ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6ங்கிற நம்பர் கிடைக்கும். இப்படி மாதத்தின் முதல் தேதி, அதே போல் சுக்கிரனுக்கு உரிய எண் சேர்க்கை, அது கூடவே பார்த்திங்கன்னா இந்த ஏகாதசி திதி எல்லாமே அற்புதமாக அமைஞ்சிருக்குது. இந்த அபிஜித் நட்சத்திரமும் அமைஞ்சிருக்குது. அபிஜித் நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வருது. பிரம்ம முகூர்த்த நேரத்துக்கே நம்ம என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடிய சக்தி உண்டு. அபிஜித் நட்சத்திரத்துக்கும் உண்டு. ரெண்டு சேர்ந்து இங்கே ஒட்டுக்காக வந்திருக்குது. சூப்பரான பலன் நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம். இது வரைக்கும் நீங்கள் அபிஜித் நட்சத்திரத்துக்கு ட்ரை பண்ணி உங்களுக்கு எதுவுமே கிடைக்கலினாலும் இந்த முறை மிஸ் ஆகாது. கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறுன்னே சொல்லலாம். டைமிங் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். வாக்கிய பஞ்சாங்கப்படி அதிகாலை 3:47 4:11 வரைக்கும் இருக்குது. திருக்கணித பஞ்சாங்கப்படி அதிகாலை 4:37 5:01 வரைக்கும் இருக்குது. இந்த 2 நேரத்தில் எந்த நேரம் உங்களுக்கு வசதிப்படுதோ அந்த நேரத்தில் நீங்கள் செய்யுங்க. என்ன கேட்டிங்கன்னா, நான் 2ஆவதாக சொன்ன டைம், அதாவது திருக்கணித பஞ்சாங்கப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணுறது இன்னும் சிறப்பான பலனை கொடுக்கும். ஏற்கனவே இந்த நாள் மற்றும் நேரத்தில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு கிட்டத்தட்ட 3ஓ 4ஓ வீடியோ போட்டிருக்கிறேன். இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன். நாளையும் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆனால் நாளையுமே இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டாம். ஏன்னா கிடச்சிருக்கிறதே பார்த்திங்கன்னா வெறும் 24 நிமிஷம் தான். அதில் அதையும் இதையும் போட்டு நீங்கள் செஞ்சிட்ருக்கக்கூடாது. எது இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டு எது உங்களுக்கு வசதிப்படுதோ அதில் ஒன்று மட்டும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாவே போதும். இப்போ நான் சொல்ல போகிறதும் எந்த ஒரு பூஜையும் வழிபாடும் இல்லாத முறை தான். அதனால் இது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம், பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம், அசைவம் சாப்பிட்ருந்தாலும் செய்யலாம், எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் செய்யலாம். ஞாயிற்றுக்கிழமை நாளாக இருக்குது, கொஞ்சம் நேரம் தூங்கலான்னு இருந்தோம், இப்போன்னு பார்த்து இந்த அபிஜித் நட்சத்திரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் வருத்தப்படுவீங்க. இருந்தாலும் இது அற்புதமான நேரத்தில் வர்றதுனால கொஞ்சம் உங்களுடைய தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கோங்க. இந்த நட்சத்திர நேரம் முடிந்த பிறகு நீங்கள் தாராளமாக படுத்து தூங்கலாம், எந்த தவறும் கிடையாது. சரி, இப்போ நம்ம செய்ய போகிறது பார்த்திங்கன்னா கையில் எழுத வேண்டிய ஒரு மெத்தடு தான். இதுக்கு நமக்கு சிவப்பு நிறத்தில் இங்கு வர மாதிரி பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் தேவைப்படுது. பொதுவாக பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரணும்னா நம்ம பச்சை நிறம் பயன்படுத்தலாம். ஆனால் இந்த அபிஜித் நட்சத்திரங்கிறது என்ன கேட்டாலும் கொடுக்கும். அதே போல் பிரம்ம முகூர்த்தத்துலேயே நம்ம என்ன கேட்டாலும் கிடைக்கும். சரிங்களா? அதனால் எல்லா விதமான விருப்பங்களும் நிறைவேறுவதற்கு நீங்கள் ஏற்ற நிறம்னு பார்க்கும்போது சிவப்பு நிறம் தான். அதனால் இதை எடுத்துக்கிறது சிறப்பு. இப்போ இந்த பேனாவை மட்டும் எடுத்துகிட்டு உங்களுடைய பெட்ரூமில் உட்காந்துக்கிட்டோ, என் பெட்டு மேலேயோ உட்காந்துக்கிட்டோ அல்லது ஹாலில் உட்காந்துட்டோ உங்களுடைய வசதிப்படி ஏதாவது ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துக்கோங்க. யாரு கூடவும் பேசாதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டீப் ப்ரீத் எடுங்க. ஒரு 10 முறை மூச்சை உள்ளே இழுத்து வெளியில் விடுங்க. நல்ல உங்களுடைய மூச்சை கவனிங்க. இது எல்லாத்தையுமே இந்த டைமிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே பண்ணிடுங்க. 2 உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி அந்த சூட்டை உச்சந்தலையிலையும் கண்கள்லையும் ஒத்தி எடுத்துக்கோங்க.
அதன் பிறகு உங்களுடைய இடது உள்ளங்கையில், அதாவது லெஃப்ட் ஹேண்டில் இந்த பாமில் நான் சொல்லக்கூடிய இந்த எண்களை நான் எந்த மாதிரி கொடுத்துருக்கணும் அதே மாதிரி வந்து நீங்கள் எழுதணும். அதாவது எண்களுக்கு நடுவில் ஸ்பேஸ், அதாவது இடம் விட்டு கொடுத்துருப்பேன், அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் எழுதுங்க. சரிங்களா? இதை வந்துட்டு நீங்கள் ஒரு எனர்ஜி சர்க்கிள் போட்டு எழுதுறது அப்படிங்கிறது சிறப்பு. அதாவது ஒரு வட்டம் போட்டுக்கோங்க, கேப்பில் அது மாதிரி ஒரு வட்டம் போட்டுட்டு இந்த நம்பரை வந்து எழுதுங்க. சரி, நீங்கள் எழுத வேண்டிய அந்த நம்பர் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும், நானும் சொல்லி காட்டுறேன். 218 கொஞ்சம் இடம் விட்டுக்கோங்க, 494 கொஞ்சம் இடம் விட்டுக்கோங்க, 517 கொஞ்சம் இடம் விட்டுக்கோங்க, 601. 218 494 517 601. இப்போ நான் எப்படி இந்த நம்பரை தனித்தனியாக சொல்லணும் அதே மாதிரி தான் நீங்களும் எழுதும்போதும் சொல்லும்போதும் தனித்தனியாக வந்து சொல்லணும். ஒன்ஸ் இந்த நம்பர் நீங்கள் எழுதிட்டீங்க அப்படிங்கும்போது இந்த நம்பரை பார்த்த மாதிரியே 24 நிமிஷமுமே உங்களுடைய விருப்பம், ஏதாவது ஒரு விருப்பம் தான் இருக்கணும். நிறைய வந்து யோசிக்கக்கூடாது. சரியா? பணமும் கிடைக்கணும், கல்யாணமும் ஆகணும், பணமும் கிடைக்கணும், வேலையும் கிடைக்கணும், இந்த மாதிரி நிறைய வச்சுக்கக்கூடாது. எது வந்து எமர்ஜென்சியோ, எது வந்து ஒரு மாதத்துக்குள்ளே நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஒன்றை மட்டும் நீங்கள் மைண்டுக்குள்ளே வச்சுட்டு இந்த எண்களை பார்த்த மாதிரியே உங்களுடைய விருப்பம் நிறைவேறிட்ட மாதிரி வாய் விட்டு சொல்லுங்கள். இல்லைனா மனசுக்குள்ளே நினைங்க, இல்லைனா இமேஜினேஷன் பண்ணுங்கள். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, இப்போ எனக்கு ஒரு 2 லட்சம் பணம் வேணும், எனக்கு இன்னும் 2 நாளில் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கும்போது 2 லட்சம் பணம் கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா 2 லட்சம் பணம் என் கையில் இருக்கிற மாதிரி இமேஜினேஷன் பண்ணலாம். சரிங்களா? இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். வேலைன்னா வேலை கிடைச்சிட்ட மாதிரி நீங்கள் சொல்லுங்கள், இல்லைன்னா கற்பனை பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் நீங்கள் இந்த 24 நிமிஷமும் வந்துட்டு நீங்கள் பண்ணணுங்க. உங்களோட ஃபோக்கஸ் வந்து மாறக்கூடாதுங்கிறதுக்காக தான் உள்ளங்கையில் இந்த நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த நம்பரை பார்த்த மாதிரி நீங்கள் சொல்லும்போது கண்டிப்பாக நமக்கு இந்த முறை மிஸ் ஆகாமல் பலன் கிடச்சிரும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நீங்கள் இப்போ எழுதியிருக்கீங்க பாருங்கள், இந்த நம்பர் பார்த்திங்கன்னா நம்ம என்ன நினச்சாலும் அதை வந்து நடத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது. ஸோ நம்ம இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில், அபிஜித் நட்சத்திர நேரத்தில் இந்த கேட்டது கொடுக்கக்கூடிய எண்களை பயன்படுத்தி நம்மளுடைய விருப்பத்தை முன் வச்சுருக்கிறோம். ஸோ 100% என்ன, 1000% நீங்கள் என்ன கேட்டிங்களோ அது நிச்சயம் கிடைக்கும். இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், தெளிவுபடுத்துகிறேன். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.